இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதர் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிகவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவாக வரும் தீபாவளிக்கு பிறகு பண மழையில் குளிக்க போகும் 5 ராசிகள் பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகிற மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். வரும் தீபாவளிக்கு பிறகு பண மழையில் குளிக்க போகும் 5 ராசிகள். போயா போ, தீபாவளிக்கு டிரெஸ் வாங்குவதற்கு கூட திண்டாட்டமா இருக்கு, பணமழையில் குளிக்க போறாங்களாம். குளிக்க ஒழுங்கா ஓடிடு, அதுதான் உனக்கு நல்லது. உங்க மைண்ட் வாய்ஸ் இப்படின்னு கேக்குது. மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 5 ராசிகாரர்களுக்கும் பணமழையில் நனைய போகிறார்கள் என்றால் அது மிக இல்லை. அதிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் லட்சுமி ஸ்தானம் சொல்லுவா. குரு உச்சம் பெற்று லக்னத்தை பார்க்க போவது என்பது மிக மிக சிறப்பான அமைப்பு. மிதுனம், கன்னி லக்னத்திற்கு முறையே தன லாபஸ்தானத்தில் குரு வருவதும் சிறந்த அமைப்பே. மகர ராசிக்கு சம சப்தமான ராசியை உச்சம் பெற்று குரு பார்ப்பது 7.5 சனியால் வாடி வதங்கிய நீங்கள் புத்துயிர் பெரும் காலமாக அமையும். மீன ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று லக்னத்தை பார்க்க போவது மிக சிறப்பான அமைப்பு. 7.5 சனியால் கஷ்டப்படும் உங்களுக்கு பாலைவனத்தில் பன்னீர் சோடா கிடைத்தது போல் குழு குழுவென இருக்கும். ஜோசியரே, இது எல்லாம் எப்ப நடக்க போகுது, எப்படி, என்ன சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்க. சொல்லாம போயிடுவனா? சொல்றேன். வரும் 18/10/2025 இரவு 7:49 மணி முதல் குரு பகவான் அதிசாரமாக கடகத்தில் உச்சம் பெற இருக்கிறார். ஏறக்குறைய 50 நாட்கள், அதாவது 5/12/2025 மாலை 5:23 வரை நீங்கள் பணமழையில் குளிக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை. இதை மிகைப்படுத்த வார்த்தையாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல பொருளாதாரம், மன நிம்மதி அடையக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். குரு பகவான் அதிசாரமாக இந்த காலகட்டத்தில் கடகராசியில் உச்சம் பெற போகிறார். அதிசாரம் என்றால் என்னவென்று சொல்லுங்கள். அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதற்கு முன்னாடி அந்த படத்தின் ட்ரெய்லர் நமக்கு கிடைக்கும்ல, அதே மாதிரி அமைப்பு தான். அதே மாதிரி ஒரு நல்ல வீட்டுக்கு நாம் வாடகைக்கு குடி போக போகிறோம். அந்த வீடு எப்படி இருக்குன்னு அந்த வீட்டுல போய் நம்ம ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான அமைப்பு. நீங்க சொல்றத 100% நம்பலாமா? நிச்சயம் நம்புங்க. 5/12/2025 வரை நல்ல பணப்புழக்கமும் மன நிம்மதியும் உற்சாகமும் உங்கள் கூடவே இருக்க போகின்றது. மேற்கூறிய 5 ராசிக்காரர்களும் குருவை வரவேற்க ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருங்கள். அப்ப மற்ற ராசி அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா சூதானமா இருந்துக்கோங்கோ. ஒரே வரி பதில் இதுதான். ஜோசியரே, நீங்க சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா உங்க வாயில சக்கரை போடணும். சர்க்கரையை போடுறது எல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க சண்டை போடாமல் இப்போதைக்கு இருக்கிற ஒரு 10 நாளை கடந்துக்கங்க. கண்ணா, இது சும்மா ட்ரெய்லர் தான். ஒரிஜினல் பிக்சர் 2/6/2026 இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப 5/12/2025 மேல பழைய குருடி கதவை திரடி என்று நிலைதான். பார்த்து சூதாகமா இருந்துக்கோங்க என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.